Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 9 of PGTRB, History of English Literature. And this is the last topic that we are going to discuss. We have completed all the others. And the topic is Indian English. That's the topic that is given to us. And this will be a video wherein you will find there will be a kind of revision of what we have seen in the previous videos, and then we will be looking into a few added informations. ஏற்கனவே இதுல நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். The history of English language in India அப்படின்னு படிக்கும் பொழுது இந்த ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிட்டோம். இருந்தாலும் அப்படியே போகும்போது ஒரு ரிவிஷன் மோட்ல அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு we will get into how Indian English has developed, what are the vocabulary that has come into Indian English, அது எந்தெந்த டைம்ல உள்ள வந்தது, எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த வேர்ட் ஃபார்மேஷன் டெக்னிக்ஸை இங்க அப்படியே ஒரு ப்ரஷ் அப் பண்ணுவோம். ப்ரஷ் அப் பண்ணிட்டு we will get into Indian English phonetics, அதனுடைய யூனிக்னஸ் என்ன, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இந்தியன் இங்கிலீஷ்ல என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு அப்படி படிச்சுட்டு போவோம். Now, to begin with, almost in India, we have English as a westernized education system. We had our own indigenous education system before Thomas Babington Macaulay. மெக்காலே வருவதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு தனியான எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது. நமக்குன்னு நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு நிறைய பேர் வந்து ஹையர் எஜுகேஷன் வாஸ் டிப்ரைவ்ட் ஆஃப். அப்போ என்ன பண்ணாரு தாமஸ் பாபிங்டன் மெக்காலே ஃப்ரம் த காலனைசர் சைட், ஹி ஃபெல்ட் தேர் இஸ் அ நீட் டு டீச் த நேட்டிவ்ஸ் இங்கிலீஷ் in order to get some mediators for the colonizers. Between the colonizers and the colonized, mediators தேவைப்பட்டாங்க. அந்த colonizers-க்கு assistants தேவைப்பட்டாங்க, குமாஸ்தாஸ் assistants, linguistic translators அந்த மாதிரி தேவைப்பட்டாங்க. அதனால என்ன பண்ணாரு, நம்ம என்ன பண்ணலாம், we can extend education to, that is English education to the English, what is it, Indian people. அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரு படிச்சாங்க அப்படின்னா, those people who had money, those people who are economically well off, they started studying, and that is a major contribution of Thomas Babington Macaulay. Okay, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, India is a land of many languages. அப்படி நிறைய லாங்குவேஜஸ் இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா வேர் ஃபாலோயிங் ஒன் லாங்குவேஜ், தட் இஸ் ஹிந்தி. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹிந்தி வாஸ் ட்ரைங் டு டாமினேட் த எஜுகேஷனல் சினாரியோ. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தேர் வேர் ஆல்சோ கான்ஃபிளிக்ஸ், இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் விதின். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேர் வேர் அதர் ஸ்டேட்ஸ் விச் வேர் ரெசிஸ்டிங் டு ஹிந்தி. ஹிந்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு சில ஸ்டேட்ஸ் சொன்னதுனால, அதே நேரத்துல ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்குள்ளரே தேர் வேர் வேரியன்ஸ். அதனால they were not able to make Hindi the one language of India. அந்த டைம்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் பாபிங்டன் மெக்காலே he introduced English as the lingua franca, the official communication language between various linguistic group in India. இது நடந்தது. இப்ப நம்ம அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஹிஸ்டரியில இந்தியாவுக்கு இங்கிலீஷ் எப்போ வந்துச்சு அப்படின்னா, it came with the English East India Company. ஏறக்குறைய இந்த 16th century தான் English East India Company they came to England. Almost in the 1600s they came here. Why did they come here? Abdina, they came to India to seek a business opportunity, because India was a very rich land, rich in spices and rich in all minerals and wealth. Adanala they came here, and when they came here, there was no unity among the rulers, so they made use of it, and they became the rulers of India by a long process of battle. Long process of alliances and treaties. And then what did they do? Along with commerce, they also took up
the job of educating people. Okay, they started fighting against superstition here in India, or some of the Indians who were educated in the West, particularly many people went to England for higher studies, maybe from the creamy layer of the society, the so-called higher class of the society, upper class, upper middle class. அந்த கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணா கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, progressive thinkers, they went to foreign countries because of the well-to-do condition of their families. Foreign country போயிட்டு வந்தவங்க என்ன பண்ணாங்க, they were very much influenced by the scientific temperament which prevailed in the Western countries. And with that scientific temperament, when they came here, they found that in India, superstition was ruling supreme. அதனால they felt that the Indian languages and the Indian linguistic setup, cultural setup did not allow any kind of reform. அதனால என்ன பண்ணாங்க, they thought they could introduce English language and English education, and through English education, they sought to bring about a reform. அப்படிதான் ஆங்கிலம் வந்து நிறைய இந்தியர்களுக்கு பிடித்து போன ஒரு மொழியாக மாறியது. ஏன் அப்படின்னா ஆங்கில மொழி அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த சூப்பர்ஸ்டிஷனுக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய இருந்தது. ஆனா இந்தியன் சினாரியோல அது இல்லாம இருந்தது. இப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமஸ் பாபிங்டன் மெக்காலே இவரு என்ன பண்ணாங்கன்னா, he was appointed as a chairman to look into education as English as the medium of education. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா you will have ராஜாராம் மோகன் ராய். ஏன் ராஜாராம் மோகன் ராய் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா டீச்சர்ஸ்? What is the major contribution of Rajaram Mohan Roy? Abolition of sati. He was a man who fought against sati, a social reformer. And அவர் என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a need to educate Indians using English. எதுக்காக அப்படின்னா, other Indian languages were promoting superstitious beliefs, and he wanted the Englishman's language to empower the Indians. அப்ப அந்த விஷயம் ஓகேவா அப்படிங்கிறத பத்தி ஸ்டடி பண்றதுக்காக தாமஸ் பாபிங்டன் மெக்காலே தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்க, they made a study on this this topic, and they submitted a minutes in 1835, and they stated that it is important to use English as medium of education in higher educations. Lower level, school level எல்லாம் வேண்டாம், but higher educationல இங்கிலீஷ் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவரு ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு. அந்த ரெக்கமெண்டேஷன் டாக்குமெண்ட் இஸ் a very important document. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய அப்போசிஷன்ஸ் இருந்தது. இருந்தாலும் 1857 வருடம் என்ன நடந்தது அப்படின்னா, the British government என்னாச்சு, they actually gave approval for setting up 3 universities in 3 presidencies. 3 யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்தது, அதுக்கு ஃபண்டிங்கும் கொடுத்தாங்க. எங்கெங்க அப்படின்னா, இன் பெங்கால், தி அதர் ஒன் இஸ் இன் பாம்பே, அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் மெட்ராஸ். ஏற்கனவே நம்ம இந்த விஷயம்லாம் பார்த்துட்டோம். அதற்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, you will have in 1854 Sir Charles Wood's dispatch. அவர் சார்ல்ஸ் வுட் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரு, he sent a dispatch to the English government, a recommendation stating that English can be also introduced in school education. English can be used in school education, but not as a main language, but it can be introduced as a second language. And அவரு ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, the mother tongue should be the first language, and then English can be used as a second language. இந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இங்கிலீஷ் வந்து இந்தியாவுக்குள்ளார பெர்குலேட் பண்றதுக்கு ரொம்ப அதிகமாக பயன்பட்டது. ரெண்டாவது, நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் they wanted to learn English because English was providing lot of job opportunities for them well within India and outside India, because English has become very popular almost in the continent, that is England, and in Europe and in other continents also. அதனால என்ன பண்ணாங்க,
they wanted to become administrative jobs in British government and in other countries also. அதனால என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் தேடி படிக்கலாம் என்று ஆங்கிலம் படிக்கும் மோகம் வந்து தொற்றிக்கொண்டது. அதனால ஆங்கிலம் நிறைய படிக்க தொடங்கினாங்க. இது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல. இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல என்ன விஷயம் நடந்தது? when people started fighting for their freedom, we have the establishment of Indian National Congress in 1885. Okay, Indian National Congress in 1885, and in the Indian National Congress was against English, but the irony was that most of the people who participated, most of the leaders of Indian National Congress were educated in English. They were educated in foreign countries, mostly in London, and they had come to India and they were fighting against Britishers. They did not fight against the language, but they were fighting against British people, and some of them became very powerful orators and powerful writers in English language. That's beauty. They learned the white man's language and they spoke against and they wrote against Englishmen. And there was a move among Indians to promote the native Indian languages. அதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, 1920 மகாத்மா காந்தி என்ன பண்ணாரு அப்படின்னா, he was supporting the promotion of Indian languages to primary position. However, the British government என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, it was handing over the education department to Indian officials, and the Indian officials wanted to promote their own language. What is their own language? Predominantly it was Hindi language, and the Hindi language promote பண்ணாலும் all the official documents were only in English. You will find that to the surprise that that Gandhi wrote many letters only in English. Jawaharlal Nehru, even from prison, did not write in Hindi. He wrote many letters in English to his daughters. Letter to my daughter அப்படின்னு ஒரு essay இருக்கு, ஒரு collection இருக்கு, anthology. Okay, so mostly Indians had a fascination for English even when they loved their mother tongues. Did you find that? Did you get this information? Yes, sir. ஏறக்குறைய independence ஆனோன்னு there was an attempt to make Hindi as the national language. The Constituent Assembly decided to make Hindi as the national language. However, they decided not to skip English. They made English as the associate official language, and this was made possible under Article 343 of the Indian Constitution. Article 343 அது என்ன சொல்லுது அப்படின்னா, Hindi is the official language. However, since English is now the lingua franca in India, they decided to make English as the associate official language. And almost in higher legal system, in federal legislative and in higher education, English dominated. Okay, English வந்து இன்னமும் தான் dominate ஆகிட்டு இருந்தது. And the first generation Indians after independence, they were very much fascinated by English. So even the government was compelled to come up with some policies regarding the status of English in India, how to control English in India. அதுக்காக நிறைய கமிஷன்ஸ் அமைக்கப்பட்டது, அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டது. ஏன்னா English is inevitable in India because it has become part of the system. இந்த கமிஷன்ஸ் என்னென்ன கமிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம். Those who have not seen that video, kindly go and watch it. Okay, so at this point of time, English language has become the language of commerce, language for education, and language for social interaction. And the lower class people, irrespective of the region to which they belong, irrespective of the language which they belong, they believe that English language was the language of emancipation. அது வந்து தங்களை வந்து இந்த சமூக கட்டமைப்புல இருந்து ஒருபடி மேலே கொண்டு போக வேண்டும் என்றால் ஆங்கில
வழி கல்வி படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த அடக்குமுறையிலிருந்து வெளிவரலாம் அப்படி என்று முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, இங்க இருந்தா நம்மள அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்ல ஆங்கிலம் படிச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ல உட்கார்ந்துட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஸ்கார், it may be the scar of the community or the scar of the other oppressions, அதுல இருந்து நாம் விடுபடலாம்னு நம்பினாங்க. அப்படி இல்லையா, படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடலாம், we have job opportunities, we can economically empower ourselves அப்படின்னு நினைச்சு இங்கிலீஷ தேடி தேடி படிச்சாங்க. Even today there is a craze for English schools, English education. Now we are coming to the shortened form of Indian English. அதனுடைய shortened form abbreviation என்ன அப்படின்னா IE. இப்ப இந்தியன் இங்கிலீஷ் அது ஒரு இங்கிலீஷ் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, because of the influence of the mother tongue of the various languages, English had various dialects in India. There was a regional influence on English. So even in India, there were many Indian English dialects. Okay. Every language started influencing English. அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், the way a proper Tamil would speak English will be different from a trained Indian speaking English. A person from Nagercoil speaking English will be different from a person from Chennai speaking English. That is called a dialect. நம்ம அப்படிதானே பார்த்தோம் teachers? Yes, sir. Yeah. இப்ப நார்மலா what is the accent that we need to follow அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is something called British accent. British accent. Accent is to do with pronunciation, stress, shift, அதை பத்தி எல்லாம். அப்ப எதுக்கு ஒரு codified norms இருக்கு, intonationலாம் இருக்கு, rising intonation, falling intonation, how to pronounce a word, how to stress a word, where to stress a word அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ இது எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னா, we need to since we were once a British colony, we should be following the Queen's English and the Queen's accent. ஆனா of late we have stopped using Queen's accent and there is a drastic move towards the American accent. அப்ப what is the difference between British accent, American accent, அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி we will get to know how what are the changes that happened in Indian English vocabulary. When we speak about a language cannot be without words. There should be a lexicon. Lexicon na there should be a corpus. Corpus na collection of words which can be used in the day-to-day conversation. Appa Indian English had 5 major type of words. Indian English க்கு 5 different types of words வந்து அதனுடைய லெக்சிஸ்ல இருந்தது, அதனுடைய டிக்ஷனரியில இருந்தது. இது எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த விஷயங்கள் தான். நம்பர் 1, Indian English borrowed from the Indian languages, the various regional languages ல இருந்து words அப்படியே borrow பண்ணி தன்னுடைய டிக்ஷனரிய டெவலப் பண்ணுச்சு, தன்னுடைய லெக்சிஸ, தன்னுடைய கார்பஸ டெவலப் பண்ணுச்சு. Okay, so Indian English borrowed words from Indian languages. Then Indian English had novel construction. How did it happen? Through the process of affixation, that is prefix, suffix add பண்ணி, then derivatives, okay, derivatives use பண்ணி அது தன்னுடைய vocabulary டெவலப் பண்ணுச்சு. Or by compounding, it did it. Then Indian English increased its vocabulary by hybrid construction. Hybrid construction என்ன? நேட்டிவ் இங்கிலீஷ் வேர்ட்ஸை எடுத்து இந்தியன் லாங்குவேஜ்ல இருக்க வேர்ட்ஸோட மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா புது வேர்ட்ஸை உருவாக்கி கொண்டது. அதற்கப்புறம் Indian English borrowed a lot of words from other languages. We call it as loan translation or calcs. Calcsனாலும் loan translationனாலும் ஒண்ணுதான். அதனால what is calcs அப்படின்னு போய் தலையை பிடிச்ச வித்துல இடிச்சுக்காது. Loan translation
It means it borrowed words and it translated it into English. Then words that are used with different meanings from those one finds in other varieties. Now அதை பத்தி ஒரு டீப்பா பார்ப்போம். borrowing from Indian languages அப்படிதான் இந்தியன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு வெக்காபுலரி சிஸ்டம் உருவாச்சு. இந்தியன் இங்கிலீஷ்க்கான வெக்காபுலரி சிஸ்டம் evolved one way by borrowing from Indian languages. அப்ப என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் borrow பண்ணுச்சு அப்படின்னா நிறைய ஃபீல்டுல இருந்து வேர்ட்ஸை உள்ள borrow பண்ணி கொண்டது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. some pan Indian words pertaining to food அதெல்லாம் இந்தியன் டிக்ஷனரியில இன்னைக்கு வந்துருச்சு. நம்பர் 1 இஸ் பிரியாணி. பிரியாணி வந்து இங்கிலீஷ் வேர்டா அப்படின்னு கேட்டா இது ரீஜனல் லாங்குவேஜ்ல இருந்து அங்க உள்ள போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் அப்படின்னா இட் வாஸ் அட்டஸ்டட் இன் 1932. வாட் இஸ் பிரியாணி அப்படிங்கிறத பத்தி நம்ம கொடுத்துருக்கோம். தென் த வேர்ட் ரெட் மீட் குறிக்கக்கூடிய வேர்ட், ரெட் மீட் இஸ் இங்கிலீஷ் வேர்ட். அதை குறிக்கக்கூடிய இந்தியன் இங்கிலீஷ் வேர்ட் இஸ் காஸ்ட். காஸ்ட் ஓகே ஹிந்தியில 1982. and then you have namkeen, a salty snack. then raitha. இன்னைக்கு வந்து நீங்க பிரியாணி ஷாப்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணிருப்போம் தமிழ்ல இதானி கேட்போம் பிரியாணிக்கு சைட் டிஷ். what was the earlier expression that we were using in Tamil? வெங்காயத்தை கட் பண்ணி தயிர் பச்சடின்னு சொல்லுவோம். நான்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். when I went to a biryani shop, போனோம்னா சார் உங்களுக்கு ரைத்தா ஸ்பெஷலா ரைத்தாவும் கொடுப்போம் நாங்க. நான் சொன்னேன் வெங்காய பச்சடி கிடைக்கும்ல சார், ரைத்தா கொடுப்போம் சார். நான் அப்ப நான் கேட்டேன் வாட் இஸ் தட் ரைத்தா, வாட் இஸ் இன்கிரீடியன்ட் சொல்லுங்க அப்படின்னா அதே தான் சார், இன்னைக்கு அதுதான் டெர்மினாலஜி ரைத்தா. நார்த் இந்தியன் வேர்ட் இன்னைக்கு இங்க நம்ம ரொம்ப ஸ்பெசிபிக்கா now we have started using here also ரைத்தா. நீங்க போயிட்டு எங்க சைட்ல உங்க சைட்ல என்ன பிரியாணி ஷாப் ஃபேமஸ்ன்னு தெரியல. ஓகே இங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் தட், இந்த திருச்சியில வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கு, ஹக்கீம் பிரியாணி இருக்கு. ஹக்கீம் பிரியாணியில நீங்க மெனு எடுத்து பாத்தீங்கன்னா ரைத்தான்னு போட்டிருக்காங்க. வெங்காய பச்சடின்னு போட வேண்டியதானே, அது போடாம ரைத்தான்னு போட்டாங்க. and ரைத்தா has entered into the Indian English dictionary. ரைத்தா okay with yogurt net na தயிர். okay then words denoting clothing, dhoti has entered into the dictionary. dupatta, then kurta, kurti, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே just to give you a few examples. அதற்கு அப்புறம் nilgai, it's a Indian antelope and this word has entered into Indian English dictionary. neem and neem tree அது அப்படியே போயிடுச்சு. then tulsi. then there are many words which have entered into what is it the Indian English dictionary from Indian context, from various languages of India. vajan, bhakti, janana, karma, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே only to cite a few. இது இல்லாம பெரிய லிஸ்டே இருக்கு. okay then குங்குமம். குங்குமம் வைக்கிறது நம்ம கல்ச்சர்ல தான் இருக்கு, வெஸ்டர்ன் கல்ச்சர்ல கிடையாது. okay ஆனா அங்க when you are speaking about kungum, they be asking what is that, ரெட் பவுடர்னா அவன் என்ன நினைப்பான், ஓணத்துல வந்து எடுத்து பவுடர் அடிச்சுக்குவாங்களே அதான்னு கேட்டா அது இல்ல சார், இது வந்து மேரிட் உமன் வந்து அப்படி வச்சுக்குவாங்க, நெத்தியில குங்குமம் வச்சுக்குவாங்க, இங்க வைக்கிறது ஒரு மீனிங், இங்க தூக்கி வைக்கிறது வேற ஒரு மீனிங் அப்படின்னு நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாகணும். okay then sadhana, then the word pala, all these things are in Indian English. அப்புறம் Indian English vocabulary evolved because of novel construction through the process of affixation and compounding. அப்ப நம்ம affixation compounding பத்தி பார்க்கும் பொழுது here is a list of words. பாருங்க, kitty party which means a social lunch. lunch home means a small restaurant or other eatery. speed breaker, a ridge set in the road surface. speed breaker. அதற்கு அப்புறம் அஃபிக்சேஷனால கிரியேட் ஆன இந்தியன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஷட்டர், தென் வீட்டிஷ், ஹைபிரிட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆஷ்ரமைட், சக்கா ஜாம். சக்கா ஜாம்னா என்ன, அங்க எங்கேயும் இருக்கு. டிராபிக் ஜாம், கல்லி கிரிக்கெட் which is played on the street. இன்னைக்கு நம்ம பசங்க அதை ரொம்ப அழகா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி
நமக்கு நிறைய இருக்கு. கிராமர்ல பாத்தீங்கன்னா there is lot of changes between standard English and Indian English. இத பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா you have to explore the concept of Babu English, the term which was ironically used, and you have to read the poem Nizam Ezekiel's Bye Bye Party to Miss Pushpa PS. அந்த போயம் ரொம்ப அழகா இந்தியன் இங்கிலீஷ் பத்தி சொல்லும். ஓகே, அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த வேர்ட் கிரியேஷன் என்னென்ன டெக்னிக் பார்த்தோம். ஒன் இஸ் ரீடூப்ளிகேஷன். லுக் அட் த டெக்னிக் ஹியர் இன் கிராமர். எப்படி அது மாறி இருக்கு. திஸ் இஸ் நாட் டு டூ வித் டைக்ரானிக் அப்ரோச். ஹியர் இட் இஸ் சின்டாக்டிக் ஃபீச்சர். எப்படி வந்து இந்தியன் இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்படிஷன் ஆஃப் த சேம் அட்ஜெக்டிவ், லிட்டில் திங்ஸ். இங்கிலீஷ்ல ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டசன்ட் அலோவ் திஸ் ரீடூப்ளிகேஷன். இது எப்படி வந்தது? லிட்டில் திங்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள்னு தமிழ்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரம் த நேட்டிவ் மதர் டங் there are certain expressions which have been the structures have been borrowed and used in English. Little things means many things that are little. When big problem means very big problem. Chubby cheeks. Chubby cheeks na very chubby. And the very கூட யூஸ் பண்றது இட்ஸ் பக்கா இந்தியன் இங்கிலீஷ். ஏன் அப்படின்னா அந்த டபுள் அட்ஜெக்டிவ் இஸ் நாட் அப்ரூவ்ட் ஆஃப் இன் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். தென் கமிங் டு வேர்ட்ஸ், Indians in Indian English, they have the habit of using verb plus ing form to the maximum. Continuous tense ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. Anything and any, the question may be in simple present. Answer என்னதுல வருமா? இதுதான் ஜாக்லரா பாபு இங்கிலீஷ்ல வருது. The answer when you ask how are you, I am fine னு சொல்லுவோம். அது ஏன்னா அந்த ரொம்ப சிம்பிள். What do you do? What will be the reply? What should be the reply? What do you do? What do you do அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் என்னவா வரணும்? Can somebody unmute and give me the answer? I want somebody to give the answer. What do you do? There is no reply. I'm worried whether there are people listening. Normally I do my job அப்படின்னு சொன்னோம். I listen to the class. I am listening னு சொன்னீங்கன்னா that is a wrong usage and people say okay, this is Indian English. ing form நம்ம என்ன டென்ஸ்ல கேக்குறோமோ இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் ஆன்சர் கொடுக்கணும். பட் பிகாஸ் ஆஃப் த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ், most of the Indian languages have ing forms, continuous formல தான் நிறைய யூஸ் பண்றாங்க. அதனால that comes there and that is also part of it. Now look at some of the other usages. Some verbs that would typically be used as part of a phrasal verb in most varieties of English are more commonly used without participle in Indian English. The word bunk, bunk. What is the meaning of the bunk? Monk அப்படின்னு சொன்னீங்கன்னா it is a word in the military context. ஆனா இன்னைக்கு in Indian English it is used to denote the action of skipping. I bunk the college. I am bunking college today. Bunking na குழி வெட்டுறேன்னு மீனிங் வரும். ஆனா நம்மளுங்க இந்தியன் இங்கிலீஷ்ல என்ன ஆயிடுச்சு, ஒரு வேர்டு வேற ஒரு கான்டெக்ட்ல வேற ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. I am bunking college today. இன்னொரு ரொம்ப முக்கியமான இந்தியன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னா the replacement of adverbs. அட்வர்புக்குன்னு ஒவ்வொரு அட்வர்புக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு. Okay, the today according to English grammar, adverb can be either placed in the front or in the last. A typical native speaker of English will not place adverb in the first place. He will always prefer putting it in the last place. Ana in Indian English we prefer using it in the first place.
today I'm going to teach அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். I am bunking college today, then I am bunking college அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப adverbs தூக்கி முன்னாடி வைக்கிறது. Look at the next one. Many verbs can take the participle of to give some emphasis or add a negative meaning. அங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. Let's finish it off. இதுதான் கரெக்டான எக்ஸ்பிரஷன். ஆனா என்ன பண்ணாங்க? ஓகே, இந்த ஆவ் அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிட்டு பேசுறாங்க. Let's finish it. We forget that participle. Okay, then look at the way Indians address people. Okay, look at the way we need to add salutation. Okay, madam அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டு தான் அந்த நேம் சொல்லணும், டீச்சரை சொல்லும் பொழுது. I met madam so and so. ஆனா என்ன பண்றோம்? We are putting it behind the name. Vimala madam. I went to meet Krishna sir. Sir Krishna. அதுதான் சரியான usage. In Indian English, these things are reversed because of mother tongue influence. அதுக்கப்புறம் நான் சொன்ன டெக்னிக் ஏற்கனவே, fronting அப்படின்னா adverbial தூக்கி beginningல போடுறது, irrespective of the rules of English. இங்கிலீஷ் ரூல்ஸ் எல்லாம் அப்படியே பக்கா ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம எப்பொழுதுமே adverbial தூக்கி முதல் பிளேஸ்ல. Life was different 10 years back. அதான் ஸ்டாண்டர்ட் யூசேஜ். ஆனா என்ன பண்ணுவோம்? 10 years back life was different அப்படின்னு முன்னாடி தூக்கி போடுறது. அடுத்தது, ஓகே, the usage of yes or no type question. Okay, while raising yes or no question, okay, what should we do? We should always place the be form verb in the first place. Will you make the presentation? This is standard English. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே சென்டென்ஸ் டைப்ல போட்டு என்ன பண்ணுவோம்? இன்டர்நேஷனை மட்டும் மாத்திக்கிறது. You will make the presentation. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமா போனோம்னா you will make the presentation. No, don't we use it? We use it. This is typical Indian English. Okay, proper yes or no type question na will அந்த பி ஃபார்ம் verb தூக்கி அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய நார்மலா ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா மாத்தணும்னா அங்க இருக்க பி ஃபார்ம் verb தூக்கி முன்னாடி போட்டு பின்னாடி கொஸ்டின் மார்க் போடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அப்படியே ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சு அந்த லாஸ்ட் சிலபிள மட்டும் இன்டர்நேஷன் மாத்திக்கிறோம். யூ வில் மேக் தி பிரசன்டேஷன்ல இல்ல அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறோம். அல்ல கொஞ்சம் ஸ்டைலிஷ்னா யூல் மேக் தி பிரசன்டேஷன்னா. I had seen people using these expressions. And then the usage of where. Okay, the usage of the rhetorical where. Why didn't you call me when in trouble? Where? Where are you doing? Where are you going without doing any work? Where are you going without doing? எங்கே போகிறாய்? Which means you're not doing any work. Then English people have a particular way of using question tag, but in Indian English we have a different way, and this is not a generalized statement. Certain Indians, they take for granted the usage of English. அவங்கள பத்தி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். Okay, for example, you can come tomorrow. Okay, isn't it? This needs to be rewritten, doesn't it? Normally, tag no is also often used. You come tomorrow, no? You come tomorrow, no? அப்படின்னு யூஸ் பண்ணாதப்போ சரியா யூஸ் பண்றது இல்ல. இதெல்லாம் practical identity of Indianized English. There is no clear-cut rule. But then people have made some study and they have presented it in some research works from where I have gathered all this information. Coming to Indian English phonetics and phonology, what are the distinctive elements? I've getting enough. We have something called standard English, standard Indian English pronunciation.
SIEP, Standard Indian English Pronunciation. And we have something called received pronunciation. What is received pronunciation? The question kepanga. Pronunciation are rules and regulations which we have received from United Kingdom. English காரன் எப்படி பேசுவானோ typically, I'm not speaking about the illiterate in America, in UK. The educated men, standard English நமக்கு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், அத்தாரிட்டிஸ், அவங்க நமக்கு ப்ரொனன்சியேஷன்ஸ் சார்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரொனன்சியேஷன் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்னிக் நம்மகிட்ட வந்திருக்கு. தட் இஸ் கால்டு ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் விச் இஸ் அப்ரூவ்டு அண்ட் டாட் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இப்ப நமக்கு வந்து ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் இந்தியன் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனுக்கும் சில மாற்றங்கள் இருக்கின்றது. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன்ஸ் the way Indians pronounce R and the way Englishmen pronounce R. When I say Englishmen, I'm referring to Britishers. Okay, look at the way R is not pronounced in words such as bird, park, but it is pronounced in the word final position. The writer is my friend. The last வரும்பொழுது R pronounce agum. Okay, so in Indian English, R is considered to be frictionless alveolar approximant, or it is considered to be alveolar tap. இதான் நமக்கு தேவை. இந்தியன் இங்கிலீஷ்ல R R வந்து என்னன்னு கன்சிடர் பண்றாங்க, இந்த ஆர் வந்து அங்க வந்து என்ன அப்படின்னு அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே நடத்தி கொடுத்தோம். அந்த வீடியோஸ் எடுத்து நீங்க பாருங்க. Now coming to a labiodental approximant, that is we. In Indian English, there is no contrast between we and the sound W. Both appear to be pronounced similarly. WE, we. WV அப்படின்னு சொல்றது இல்ல, WE அப்படின்னு சொல்றது இல்ல. இந்தியன் இங்கிலீஷ்ல they pronounce it as we. ஆனா பிரிட்டிஷ் men will not pronounce it like that. We அப்படின்னு நம்ம we அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். As we pronounce it we, there they see to that they make the distinction while pronouncing we. They make it very clear அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, அதுக்கப்புறம் இந்தியன் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் they find it very difficult to make a distinction between these two sounds. What are these two sounds? Th and the. Th and the. Th and the. இந்த ரெண்டையும் டிஸ்டிங்டா distinct பண்றதுக்கு இந்தியன் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் they find it difficult அப்படின்னு சொல்றாங்க. And SIEP, what is SIEP, teachers? What do you mean by SIEP? Standard Indian English pronunciation. Indian English pronunciation. அதுல voiceless version the is sometime pronounced, but voiced version the is almost absent. எல்லாருமே the அப்படி நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் த, ஆனா தி அண்ட் து அப்படிங்கிறத சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம். த இஸ் மோஸ்ட்லி ரீப்ளேஸ் பை அன்ஆஸ்பிரேட்டட். அன்ஆஸ்பிரேட்டட்னா என்ன? விதவுட் எனி ஏர் பிளாக். து அப்படின்னு சொல்லும் பொழுது தேர் இஸ் ஏர் பிளாக். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? த த அப்படின்ட்டு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன். இட் இஸ் அ ஸ்டடி மேட் ரிசர்ச் ஒர்க் அண்ட் பப்ளிஷ்ட் பை SIEP. Then Indian English speakers, they retroflex all alveolar stop. Retroflex na turning back the air. D, 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 d. Then அந்த ரெண்டு சவுண்ட எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க? This is Indian English phonetic symbol. இந்த சவுண்ட் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, what is it அப்படின்ட்டு. Then there is no, in SIEP there is almost no distinction between
டார்க் அண்ட் லைட், எல் வித் லைட் அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. தென் ஆஸ்பிரேட்டட் சவுண்ட்ஸ், ஓகே, அதை பத்தியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நவ் கமிங் டு வவல்ஸ். ஓகே, வவல்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. ஓகே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 vowels, that is a and a. The shortest vowel in English is this. It's called skiva. நம்ம cup, okay, pub, tub அந்த மாதிரி வேர்ட்ஸ்ல phonemic transcription பண்ணீங்கன்னா இது வரும். This is called skiva. SCHEWA, the shortest vowel sound. Cup, cup அப்படின்னு சொல்லுவோம். This the 2 central vowels, that is a and are not usually distinguished. அந்த ரெண்டையுமே ரொம்ப அதிகமாக யாரும் கண்டு கொள்வது இல்லை. Then in received pronunciation, that is a அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கு, a, and this is not very much used by Indians. And according to Indian English phonetics, there are only 6 diphthongs. Whereas in received pronunciation, how many diphthongs are there? 8. அப்ப எது எது இல்ல அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இய, உவ, ஏய, ஐ, ஆய், ஔ இருக்கு. ஏய், ஏய், ஔ அப்படிங்கிற விஷயம்லாம் இல்ல. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க? they have a long version of the monothong. இந்த மாதிரி புள்ளி வச்சிருப்பாங்க, ஏ அப்படின்னு இழுத்துக்கிட்டே போவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, ரைட். தென் அவ்வளவுதான், முடிச்சிருவோம். இந்த விஷயங்களே உங்களுக்கு போதுமானது ஃபார் யுவர் எக்ஸாம். we stop here on the video on Indian English.